வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். இந்த பதிவில் தயவு செஞ்சு நான் போடுறேன். கேன்சர் பேஷண்ட்டை பற்றி நிறையா போடுவேன். நான் போடுறப்ப முன்னைக்கு கேன்சர்னு எழுதுவேன். இதை பார்க்குறவங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் உயிர் இழந்துக்கிட்டு வராங்க. நம்ம ஒருத்தவங்க இறக்குறப்ப நம்மளுக்கு பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கூட இல்லையோ, நம்ம கூட பிறக்கலையோ, ஆனால் அவங்களும் மனுஷால் தானே. அப்போ நம்ம மருந்து கொடுக்கணுன்ட்டு பேசுகிறவங்கக்கிட்ட அவங்க நல்லா ஆகணுன்னு பேசுகிறோம். பட் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. பட் நம்ம பார்க்குறப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்குறப்பலாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு கேன்சரை பற்றி நான் எந்த பதிவு போட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். மீதி தான் நம்ம கேன்சருக்கு மருந்து இல்லை, இப்போ நம்ம கையில் மருந்து இருக்குது. நம்ம உயிரை நம்ம காப்பாற்றலாம். ரெண்டாவது, அது ரொம்ப லேட்டாக ஆகக்கூடாது. கடைசி ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டால் நம்மளை உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த கேன்சருன்றது அது உடம்பெல்லாம் குத்து மாதிரி பரவிடும். பாம்பு குத்து பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி தான் அது உடம்பெல்லாம் பரவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகிடும், உடம்பெல்லாம் பரவிடும். அந்த டைம் நீங்கள் சுத்தம் பண்ணி எப்படி எடுப்பீங்க? அது ஒன்றும் அவ்வளோ சினாங்கான விஷயம் இல்லை சுத்தம் பண்ணி எடுக்கிறது. அதனால் நீங்கள் ஆரம்பத்து காலத்துலேயே இதை தெரிய வரப்பே இதை நம்ம தெரிஞ்சிருச்சா உடனே நம்ம கேன்சருக்கு என்ன செய்யணும், என்ன சாப்பிடக்கூடாது இருக்குது, என்ன சாப்பிடணுன்னு இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. நான் மெயினாக எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு சோயா சம்மந்தப்பட்டதை சாப்பிடாதீங்க. நீங்கள் குணம் அடைஞ்சு வர வரைக்கும் அது தொடாதீங்க. குணம் அடைஞ்சு வந்துட்டாலும் உங்களுக்குன்னு உடம்பு இந்த மாதிரி கேன்சர் செல் வந்துச்சுன்னா அது எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். நீங்கள் இப்போதைக்கு நல்லா ஆகிட்டா கூட அது கிளைங்களை தான் நீங்கள் சுத்தப்படுத்திருக்கீங்க. கேன்சர் செல்லுன்றது நம்ம உடம்புல உள்ள வேரை நீங்கள் இன்னும் அழிக்கலை. அது எப்போ வேணாலும் திருப்பி நம்ம உடம்புல வளரலாம். அதனால் கரெக்டான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கரெக்டான முறையில் நம்ம சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். அதை நான் சொல்லித்தரேன், எனக்கு புலனம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இன்னொரு விஷயம், கேன்சர் பேஷண்ட்டுங்க அடுத்த கீமோ ஏற்கலாமா, ரேடியோதெரப்பிக்கு எடுக்கலாமா அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன முதல்ல செஞ்சால் உங்களுக்கு சேஃபாக ஆக முடியும் அதை செய்யுங்க. லேட் பண்ணாதீங்க. நானும் இந்த மாதிரி லேட் பண்ணி தான் கடைசியில் சாவுற கட்டத்துக்கு போய் தப்பிச்சு வந்தேன். பட் எனக்கு திருப்பி அதே இடத்துக்கு தான் போணுச்சு. ஆனால் எனக்கு பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டு, நம்மளோட ஷிரோத்தோ, நான் நிறைய ப்ராடக்ட் சாப்பிட்டேன். ஷிரோத்தோ சாப்பிட்டேன், லிஃப்கோ சாப்பிட்டேன், ஸ்ப்ரீலினா சாப்பிட்டேன், நெக்ஸ்பயோ சாப்பிட்டேன். இதெல்லாம் என்னத்துக்கு நான் சாப்பிட்டேன்? என் உடம்பை நான் சுத்தப்படுத்தணும், அந்த கேன்சர் செல்லை சுத்தமாக எடுக்கணும். பட் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். எனக்கு 8வது மாதமே கேன்சர் செல் இல்லை, நான் கேன்சர்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டேன். பட் ஆனால் இன்னமும் நான் என்னோடய ப்ராடக்ட் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த செல்லுக்கு நான் பலம் கொடுக்கக்கூடாது திருப்பி உருவாகிறதுக்கு. கேன்சர் செல்லுக்கு அது திருப்பி ஆக்டிவ் ஆகக்கூடாது. நான் இன்னமும் சாப்பிட்றேன், அதோட வளர்ச்சி வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் சில பேர் காசுக்கோசரம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் விற்கிறாங்க, செய்கிறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் முக்கியம், அதனால் செய்கிறாங்க. ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம். முறைப்படி கேட்டு செய்யுங்க. எது செஞ்சாலும் தீர விசாரிங்க. எது செய்கிறப்ப உங்கள் உயிர் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா வராது திரும்பி. நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருந்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உயிர் போயிடுச்சுன்னா உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம். காசு போட்டு நீங்கள் எது வாங்கி சாப்பிட்டாலும் அதை தீர விசாரிங்க. இதுக்கு முடியுமா, கேன்சர் பேஷண்ட் இதை சாப்பிடலாமா, இது எடுக்கலாமா அப்படின்னு 10 வாட்டி கேள்வி கேளுங்க. இன்னும் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.